வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். மார்க்கெட் எக்ஸ்பர்ட் தர்மேஷ் காந்தோட லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? அதுவும் குறிப்பா மார்க்கெட் சரிஞ்சுகிட்டு இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்னு அவர் சொல்ற அந்த ஒரு போல்டான ஐடியாவை தான் நாம அலசி ஆராய போறோம். இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கும்போது போய் வாங்கலாமா? பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் இல்லையா? ஆனா தர்மேஷ்காந்த் சொல்றது இதுக்கு அப்படியே உல்டாவா இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். அடேங்கப்பா, என்ன சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போக சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சே வாங்குங்கன்னு சொல்றாரு. சரி, எதுக்கு இப்படி சொல்றாரு? இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம். வாங்க இந்த அட்வைஸோட முதல் பார்ட்டை கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஏன் இப்படி ஒரு போல்டான முடிவை அவர் எடுக்க சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். தர்மேஷ் காந்த் ஸ்ட்ராட்டஜியோட மொத்த சாராம்சமே இதுதாங்க. ஷார்ட் டர்ம்ல சில நஷ்டங்க வரலாம், மார்க்கெட் கொஞ்சம் ஆட்டம் காணலாம், ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நீண்ட கால நோக்கோட நல்ல பெரிய நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணா அதுதான் உண்மையான லாபத்தை தரும்னு அவர் உறுதியா நம்புறாரு. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த போல்டான கால் எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை பத்தி. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவர் சும்மா ஏதோ யூகத்துல இதை சொல்லல, அதுக்கு பின்னாடி வலுவான காரணங்கள் இருக்கு. இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பக்கம் இன்னும் ஒரு 5-7% வரைக்கும் மார்க்கெட் சரியா வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கம்பெனிகளோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற எல்லா நெகட்டிவ் நியூஸும் ஏற்கனவே ஷேர் விலையில இறங்கிடுச்சுன்னு அவர் நம்புறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது மார்க்கெட் விழ வேண்டிய அளவுக்கு விழுந்துடுச்சு, த பாட்டம் இஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ், இனிமே பெரிய சரிவு இருக்காதுன்னு அவர் கணிக்கிறாரு. இதனால தான் இப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான நேரம்னு சொல்றாரு. சரி, தியரி எல்லாம் ஓகே. ஆனா பணம் போடுறதுனா எங்க போடுறது? வாங்க தர்மேஷ்காந்த் எந்தெந்த செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாருன்னு பார்க்கலாம். முதல்ல அவர் சொல்றது பேங்கிங் செக்டார். குறிப்பா ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரியான பெரிய பிரைவேட் பேங்குகளையும் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியான பொதுத்துறை வங்கிகளையும் அவர் பரிந்துரைக்கிறார். இதுக்கு காரணம் கடன் வளர்ச்சி நல்லா இருக்கு, அதே சமயம் வாரா கடன் பத்தின பயமெல்லாம் ஏற்கனவே விலையில ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுங்கிறது தான். ரெண்டாவதா டிஃபென்ஸ் செக்டார். பிஇஎல், ஹெச்ஏஎல் மாதிரியான நிறுவனங்களோட வருவாய் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா அவங்க கையில இருக்கிற ஆர்டர் புக், அதாவது அவங்க கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸோட மதிப்பு கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகமா இருக்கு. 7 மடங்குனா யோசிச்சு பாருங்க, இது ஃபியூச்சர் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னல். கடைசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் மெட்டல்ஸ். அரசாங்கத்தோட திட்டங்களால எல்என்டி மாதிரியான கம்பெனிகளும் மெட்டல்ஸ்ல ஹிண்டால்கோ, வேதாந்தா மாதிரியான நிறுவனங்களும் நல்லா பயனடையும்னு சொல்றாரு. குறிப்பா என்எம்டிசி நிறுவனம் இந்த வருஷம் 25% உற்பத்தி வளர்ச்சியை டார்கெட் பண்றாங்க. இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த நம்பிக்கையெல்லாம் சும்மா வாய் வார்த்தையில வரல. இதுக்கு பின்னாடி சில முக்கியமான நம்பர்ஸ் இருக்கு. தர்மேஷ்காந்த் ஸ்ட்ராட்டஜியோட அஸ்திவாரமே இந்த டேட்டா தான். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இபிஎஸ்னா என்னன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது நிஃப்டில இருக்கிற கம்பெனிகளோட லாபத்தை காட்டுற ஒரு நம்பர். இந்த நம்பர் அதிகமா இருந்தா மார்க்கெட்டோட வேல்யூ நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இந்த சர்வதேச பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ஒரு பங்குக்கான வருமானம், அதாவது இபிஎஸ் 2027ல சுமார் 1450 ரூபாயா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு சூப்பரான வளர்ச்சி எதிர்பார்ப்பு. ஆனா உலக அளவுல நடந்த சில அரசியல் பதற்றங்கள் காரணமா இந்த ஆரம்பகட்ட நம்பிக்கையான கணிப்பை மறுபடியும் யோசிச்சு பார்க்க வேண்டியதா போச்சு. அதனால அந்த பதற்றங்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு 2027க்கான இபிஎஸ் கணிப்பை 1350 ரூபாயா குறைச்சாங்க. இது ஒரு யதார்த்தமான திருத்தம். இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த திருத்தப்பட்ட இபிஎஸ் அடிப்படையில பார்த்தோம்னா நிஃப்டி இப்போ 17 மடங்கு முன்னோக்கிய விலையில ட்ரேட் ஆகுது. தர்மேஷ்காந்த் பார்வையில இந்த மதிப்பீடு தான் சந்தையை இப்போ ரொம்ப அட்ராக்டிவா மாத்துது. அதனால தான் இதுதான் வாங்க சரியான நேரம்னு அவர் அடிச்சு சொல்றாரு. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். சுருக்கமா சொல்லணும்னா தர்மேஷ்காந்தோட அட்வைஸ் இதுதான். மார்க்கெட் சரியும் போது பயப்படாதீங்க, அது ஒரு வாய்ப்பா பாருங்க. நீண்ட கால நோக்கத்தோட நல்ல தரமான லார்ஜ் கேப் பங்குகள்ல முதலீடு பண்ணுங்க. குறிப்பா வங்கி, பாதுகாப்பு, அப்புறம் உள்கட்டமைப்பு துறைகள்ல கவனம் செலுத்தினா நல்ல பலன் கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, இந்த சரிவோ ஒரு வாய்ப்பா பாக்குறீங்களா இல்ல ஒரு அபாயமா பாக்குறீங்களா? பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். இந்த உள்ளடக்கம் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே.